யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். எல்லோருக்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணி எனக்கு தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோருக்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரை, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணி எனக்கு தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். Amen. It's a joy to worship our Lord. Have you ever felt weak in your life? And when we find ourselves very weak, we go to find strength. We look at all the places, but the real source of strength comes from God. Amen. Let's sing and remember what God has done in our life during our weakest moment in life.
You are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in all. Seeking you as a precious jewel, Lord, to give up I'd be a fool. You are my all in all. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. Taking my sin, my cross, my shame, rising again, I bless your name. You are my all in all. When I fall down, you pick me up. When I am dry, you fill my cup. You are my all in all. Jesus, Lamb of God, worthy is your name. 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 Worthy is your name. Amen. We'll sing What a Faithful God Have I. Such a beautiful song which talks about that. I thought something, probably something bad is happening, but then it's just the water bottle. But, the kid was so troubled. Sometimes I think as, we all are adults, as we grow up, we learn probably how to mask what we feel. But I think, this morning, I'm sure some of us may be worried about so many things or maybe burdened by so many things that are happening in our life. It could be our job, it could be assignments for us or exams, but I'd like to encourage you with one scripture, Matthew 11, verse 28. It says, Jesus is saying here, "Come to me, all of you who are weary and carry heavy burden, and I will give you rest. Take my yoke upon you. Let me teach you, because I am humble and gentle at heart, and you will find rest for your souls. For my yoke is easy to bear, and the burden I give you is light." So, brothers and sisters, sometimes, we are also like children, and whatever we are feeling, we may be so burdened, and we may think it's such a big thing, right? But for God, the water bottle, not bringing the water bottle was for us. So surrender everything. If you're feeling burdened or weary, to surrender everything to God and come to Him this morning. Even as, we are led in the communion, let's be open and vulnerable. And as we hear God's word through the lesson, I pray that, Lord, I pray that we all can actually, surrender and put all these things aside and focus on God. So let's pray for the service and commit it to God. Loving Heavenly Father, God, thank you so much. Thank you so much for children who can teach us so much, Lord. Lord, this morning, we're all here to worship you. We're so excited and so amazed that,
you're a God who's awesome and who can take care of us, Lord. Lord, I pray for the service. I commit it into your hands. I pray that, we can hear your word and be transformed by it, Lord. Be with all of us here and take care of us. In Jesus' name I pray. Amen. And before getting into the communion, we sing a Tamil song. It's a traditional Tamil song. So those who know, please sing along. Amen. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும் இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்திலிருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ பரத்திலிருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவாழ்ந்தான் மீட்பருடைய பலத்தால் சத்துருவை வென்றேன் என் பயம் யாவும் நீங்கிற்றே இயேசு கை தூக்கினான் முற்றும் என் உள்ளம் மாறிற்று இயேசென்னை காக்க வல்லோ முற்றும் என் உள்ளம் மாறிற்று இயேசென்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பருண்டெனக்கு என்றுமே என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தான் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. ಸ್ವಾಮಿಯ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನೂ ಮುಂಜಾನೆಯ ನಮಸ್ಕಾರ ಹೇಳ್ತೇವೆ. This is the time of communion where we remember Jesus, his sacrifice on the cross. ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಕರ್ತನ ಭೋಜನದಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ತಿದ್ದೇವೆ. ನಾವು ಶಿಲ್ಬೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗಾಗಿ ಪಟ್ಟ ಶ್ರಮಗಳ ಬಗ್ಗೆ ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. We will read Hebrews chapter 4 verse 15. ಇಬ್ರಿಯರಿಗೆ 4:15 ವಚನ ಓದ್ಕೊಳ್ಳೋಣ. ಯಾಕಂದರೆ ನಮಗಿರುವ ಮಹಾಯಾಜಕನು ನಮ್ಮ ನಿರ್ಮಲಾವಸ್ಥೆ
ಎನ್ನು ಕುರಿತು ಅನುತಾಪವಿಲ್ಲದವನಲ್ಲ. ಆತನು ಸರ್ವ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಹಾಗೆ ಶೋಧನೆಗೆ ಗುರಿಯಾದನು, ಪಾಪ ಮಾತ್ರ ಮಾಡಲಿಲ್ಲ. ಆಮೆನ್. Amen. It says in English, "For we do not have a high priest who cannot sympathize with our weaknesses, but one who has been tempted in all things as we are, yet without sin." So here we see Jesus is the high priest who sympathizes with us and with our weaknesses. ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಹಾಯಾಜಕನಾಗಿ ನಮ್ಮ ಒಂದು ನಿರ್ಬಲಾವಸ್ಥೆಯಲ್ಲಿ ಅನುತಾಪವನ್ನು ಹೊಂದುವವನಾಗಿದ್ದಾನೆ. And so in this verse, I wanted us to focus on the word sympathize. ಈ ಒಂದು ವಚನದಲ್ಲಿ ಅನುತಾಪ ಅಥವಾ ಅನುಕಂಪ, ಸಹಾನುಭೂತಿ ಅನ್ನೋ ಒಂದು ಪದದ ಮೇಲೆ ನಾವು ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನ ಕೇಂದ್ರೀಕರಿಸೋಣ. Now, the Greek root word sounds like sympathio, which basically means to be affected with the same feeling as another. ಸಿಂಪಥೈಸೋ ಅಂತ ಒಂದು ಆ ಪದದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರಂತೆ. ಆ ಥರ ಅಂದು ಏನಂದರೆ, ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಏನು ನೋವಾಗ್ತಾ ಇದೆಯೋ ಅದನ್ನು ಸ್ವತಃ ಅನುಭವಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗುವಂಥದ್ದು. We will watch a short video. ಒಂದು ಚಿತ್ರನ ನೋಡೋಣ. Shalom. Me? Yes. Shalom. I have a question for you. For me. I don't have many answers, but I'm listening. Do you want to be healed? Who are you? We'll get to that later. But my question remains. Will you take me to the water? Look, I'm having a really bad day. You've been having a bad day for a long time. So? Sir, I have no one to help me into the water when it's stirred up. And when I do get close, the others step down in front of me. And so, Look at me. Look at me. That's not what I asked. I'm not asking you about who's helping you or who's not helping or who's getting in your way. I'm asking about you. I've tried. For a long time, I know. And you don't want false hope again, I understand. But this pool, it has nothing for you. It means nothing. And you know it. But you're still here. Why? I don't know. You don't need this pool. You only need me. So, do you want to be healed? So let's go. Get up. Pick up your mat.
I'm free to walk, like he said. Don't forget your bed. Amen. We see in this video Jesus having a conversation with this man who was lying by the pool for a very long time. ಇಲ್ಲಿ ನಾವು ಚಿತ್ರಣದಲ್ಲಿ ನೋಡಿದ ಹಾಗೆ ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಜೊತೆ ಒಂದು ಮಾತುಕತೆ ನಡೀತಾ ಇದೆ. ತುಂಬ ವರ್ಷಗಳಿಂದ ತುಂಬ ದಿನಗಳಿಂದ ಆ ಬಾಧೆಯಲ್ಲಿ ಕೊರಗ್ತಾ ಇದ್ರು ಅವರು. You know, you may have noticed how Jesus walks up to him and starts a conversation with him. And he tells him, I know that you are there for a very long time. He looks into his eyes. And that shows that how Jesus understands his hopelessness, his pain, his disappointment, and sense of failure. ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ ಯೇಸು ಕರ್ತರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆ ವ್ಯಕ್ತಿ ಹತ್ರ ಹೋಗಿ ನೀನು ತುಂಬ ವರ್ಷಗಳಿಂದ ಅಥವಾ ತುಂಬ ದಿನಗಳಿಂದ ಈ ರೀತಿ ನರಳ್ತಾ ಇದ್ದೆ ಅಂತ ಅವ್ರ ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಣ್ಣಿಟ್ಟು ಮಾತನಾಡಿ ಅವರಲ್ಲಿ ಆಗ್ತಾ ಇರುವಂಥ ನೋವನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆಗ್ತಾ ಇದೆ ಅನ್ನೋದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದನ್ನ ನಾವು ಈ ಚಿತ್ರದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. Jesus understands us. He gets us. He knows what we go through every single day. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಆಗ್ತಾ ಇದೆ, ನಮ್ಮ ನೋವು ಏನು, ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳೇನು, ಪ್ರತಿಯೊಂದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದಾರೆ. He doesn't just hear us. He connects with our feelings, even the ones that are hard to express. ಅವರು ಬರೀ ಕೇಳೋದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಮ್ಮ ಹೃದಯದ ಜೊತೆಗೆ ಅಥವಾ ನಮ್ಮ ಒಂದು ಜೀವನದ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬೆರೆಯುವವರಾಗಿದ್ದಾರೆ. And it's not because he is God. It's because he himself experienced pain, suffering, trials, temptations, and dying on the cross as a human being. ಈ ರೀತಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದರೆ ಅವರು ದೇವರಾಗಿದ್ದಾರೆ ಅದಕ್ಕಾಗಿ ಅಂತ ಅಲ್ಲ, ಆದರೆ ನರನಾಗಿ ಇದ್ದು ನಮಗೆ ಏನೆಲ್ಲ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೋ ಎಲ್ಲ ಕಷ್ಟ ಬಾಧೆಗಳನ್ನ ಅವರು ಅನುಭವಿಸೋರಾಗಿದ್ದರಿಂದ ಇದೆಲ್ಲನೂ ಅವರು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತೆ. Jesus gave up his life on the cross for us, for our hopelessness, and he understands us. ಯೇಸು ಕರ್ತರು ನಮಗಾಗಿ, ನಮ್ಮ ನಿರೀಕ್ಷೆ ಇಲ್ಲದ ಜೀವನಕ್ಕಾಗಿ ಅವರು ತಮ್ಮ ಪ್ರಾಣವನ್ನೇ ತ್ಯಾಗ ಮಾಡಿದ್ರು. You are not alone. ನೀವು ಒಬ್ಬಂಟಿಗರಲ್ಲ. And because of our high priest in Jesus Christ. ಯಾಕಂದರೆ ನಮ್ಮ ಮಹಾಯಾಜಕನು ಯೇಸು ಕರ್ತರಾಗಿದ್ದಾರೆ. Let's pray for the bread and the wine, which reminds us of Jesus' sacrifice, his body and his blood. ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ರೊಟ್ಟಿ ಮತ್ತು ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ನಾವು ತಗೊಳ್ಳೋಣ. ಅದು ಯೇಸು ಕರ್ತರ ದೇಹವನ್ನು ಮತ್ತು ಅವರ ರಕ್ತಕ್ಕೆ ಹೋಲಿಸುವ ಆ ಒಂದು ದ್ರಾಕ್ಷಾರಸವು ಅವರ ರಕ್ತವನ್ನು ತೋರ್ಪಡಿಸುವಂಥದ್ದಾಗಿದೆ. Father, we thank you for your love and thank you for your willingness to send your Son in this world, who lived among us and who experienced pain and suffering for us. And he understands us, he knows us, he sees our hopelessness. And for all of our hopelessness and our sins, he willingly gave up his life on the cross and gave us an opportunity to have an access to heaven, to have all our sins washed away, to have a relationship with you. We thank you. In Jesus' name we pray. Amen.
Amen. Communion ends here. And this is the time we take up a collection. And whatever we give is used for benevolence to help the needy in the church. In my family, we teach our children this concept called sharing is caring. And sometimes we ask them, if you share, that means that's how you show your care. And they'll come and tell us stories sometimes. I mean, not always, but sometimes they'll say, oh, I did this. I shared today my snack with my friend at school, or, I shared something while playing. ಸೊ ಇಲ್ಲಿಗೆ ಕರ್ತನ ಭೋಜನ ಮುಗಿದಿದೆ. ಸೊ ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಿರು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಇದನ್ನು ಸಭೆಯ ಮತ್ತು ಅವಶ್ಯಕತೆಗಳಿಗೆ ಮತ್ತು ಹೊರಗಡೆ ಕೂಡ ಇದನ್ನು ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡ್ತದೆ. ಇವ್ರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕೊಡುವ ವಿಷಯದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರಂತೆ ಮಕ್ಕಳಿಗೆ. ಇವರು ಮಗನಿಗೆ ಕೂಡ ನಾನಿವತ್ತು ಶಾಲೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಊಟನ ಹಂಚ್ಕೊಂಡೆ ಅಂತ ಬಂದು ಮನೆಗೆ ಬಂದು ಹೇಳ್ತಾರಂತೆ. They usually do it because there is a reward that they're expecting if they are sharing and caring. But the very act of sharing is good for our own hearts. When we give something, when we share, whatever it is, not just money, but whatever, it's good for our hearts. So as ಕೊಡುವಂಥದ್ದು ಪ್ರತಿಫಲ ಕೊಡುವಂಥದ್ದಾಗಿದೆ ಅಂತ ಅದನ್ನು ನಾವು ಸುಮ್ಮನೆ ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀವಿ. ಆದರೆ ಆ ಒಂದು ಕೊಡುವಂಥದ್ದು ನಮ್ಮ ಹೃದಯಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯದು ಮಾಡ್ತಾ ಇರ್ತದೆ. ಕೊಡೋದ್ರಿಂದ ನಮ್ಮ ಹೃದಯ ಹೆಚ್ಚಾಗಿ ಒಳ್ಳೆಯದಾಗ್ತಾ ಇರ್ತದೆ, ಅದಕ್ಕೆ ಆರೋಗ್ಯವಾಗಿರ್ತದೆ. So whatever we give it with your heart. ನಾವು ಕೊಡುವಾಗ ನಮ್ಮ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ನಾವು ಕೊಡೋಣ. ನಾವು ಕಾಣಿಕೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಅದಂತನೂ ಸರ್ವಶಕ್ತನೂ ಆಗಿರುವ ದೇವರೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇವೆ. ದೇವರು, ಈ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಬಂದಿರುವ ನಮ್ಮನ್ನು ದೇವರೇ ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದೀರಿ. ದೇವರೇ, ನಮ್ಮ ಜೀವಿತಾವಧಿಗಳನ್ನ ಮತ್ತು ಜೀವನಗಳನ್ನ ನಾವು ನೆನೆಸ್ಕೊಂಡಾಗ ನಾವು ಈಗ ಇರುವ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನ ನೋಡಿದಾಗ ಎಷ್ಟೋ ಉನ್ನತಕ್ಕೆ ನೀವು ಉತ್ತರ ಮಾಡಿದ್ದಿ ದೇವರೇ, ಅದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ದೇವರೇ, ಕೊಡುವ ಕೈಗಳನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು ದೇವರೇ. ಮತ್ತಷ್ಟು ಅವರಿಗೆ ಅನುಗ್ರಹಿಸು, ಮತ್ತಷ್ಟು ಅವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಕೊಡುವ ಮನಸ್ಸನ್ನು, ಆ ಒಂದು ಧಾರಾಳ ಹೃದಯವನ್ನು ಉದಯ ಮಾಡು ದೇವರೇ. ಈ ಒಂದು ಕೊಡುವ ಕಾಣಿಕೆಯು ದೇವರೇ ನಿಮಗಾಗಿಯೂ ನಿಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಂದು ಒಂದು ವಿಷಯಗಳಿಗೆ ಉಪಯೋಗಿಸಿಕೊಡುವಾಗ ದೇವರೇ ಅದನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿರಿ. ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರೇ, ಈ ಒಂದು ಕೊಡುವ ಒಂದು ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡ್ಕೊಳ್ತೇವೆ. ಆಮೇಲೆ ನನ್ನ ಸಂಗೀತವೇ ನೀನು, ನನ್ನ ಉಸಿರೇ ನೀನು, ನನ್ನ ಪ್ರಿಯ ಯೇಸುವೇ, ನನ್ನ ಹೃದಯ ಬಡಿತವೇ ನೀನು, ನನ್ನ ಸಂಗೀತವೇ ನೀನು, ನನ್ನ ಉಸಿರೇ ನೀನು, ನನ್ನ ಪ್ರಿಯ ಯೇಸುವೇ, ನನ್ನ ಹೃದಯ ಬಡಿತವೇ ನೀನು, ನನ್ನ ಸಂಗೀತವೇ ನೀನು. ನನ್ನ ಉಸಿರಲ್ಲಿ ನೀನು ಹೊಸದಾದ ಹಾಡನ್ನು ಬರೆದೆ, ನನ್ನ ತುಟಿಗಳಲ್ಲಿ ನಿನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನುಡಿಸಿದೆ ಸ್ವಾಮಿ. ನನ್ನ ಉಸಿರಲ್ಲಿ ನೀನು ಹೊಸದಾದ ಹಾಡನ್ನು ಬರೆದೆ, ನನ್ನ ತುಟಿಗಳಲ್ಲಿ ನಿನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನುಡಿಸಿದೆ ಸ್ವಾಮಿ. ನನ್ನ ಸಂಗೀತವೇ ನೀನು. ಪಾಪಿಯಾದ ನನ್ನನ್ನು ನೀನು ಕರುಣಿಸಿ ರಕ್ಷಿಸಿದೆ, ನಿನ್ನ ಪಾದ ಬಿಡೇನು ಸ್ವಾಮಿ, ಆಧರಿಸಿ ನಡೆಸು ದೇವಾ. ಪಾಪಿಯಾದ ನನ್ನನ್ನು ನೀನು ಕರುಣಿಸಿ ರಕ್ಷಿಸಿದೆ, ನಿನ್ನ ಪಾದ ಬಿಡೇನು ಸ್ವಾಮಿ, ಆಧರಿಸಿ ನಡೆಸು ದೇವಾ. ನನ್ನ ಸಂಗೀತವೇ ನೀನು, ನನ್ನ ಉಸಿರೇ ನೀನು, ನನ್ನ ಪ್ರಿಯ ಯೇಸುವೇ, ನನ್ನ ಹೃದಯ
ಹೃದಯ ಬಡಿತವೇ ನೀನು, ನನ್ನ ಸಂಗೀತವೇ ನೀನು. Amen. This is the time of announcements. It's going to be simple, ಟ್ರೈ brother. ಮಾಡ್ತೀನಿ. Next Sunday is going to be South Region Women's Retreat. ನೆಕ್ಸ್ಟ್ ಬರುವಂಥ ಭಾನುವಾರ ಎಲ್ಲ ಮಹಿಳೆಯರಿಗೆ ಒಂದು ರಿಟ್ರೀಟ್ ಇರುತ್ತೆ, ಅದಕ್ಕೆಲ್ಲ ಸಿದ್ಧರಾಗಿರಿ. That is 26th and 27th of this month, Saturday and Sunday at Claret Niwas. Registration fees is only 1,000 rupees. 26ನೇ ತಾರೀಕು ಮತ್ತು 27 ಶನಿವಾರ ಮತ್ತು ಭಾನುವಾರ ಇರುತ್ತೆ. 1,000 ರೂಪಾಯಿ ಅದರ ಫೀಸ್ ಇದೆ, ದಯಮಾಡಿ ಎಲ್ಲರೂ ಪೇ ಮಾಡಬೇಕು. But there's going to be house church as well on next Sunday, amen? ಮತ್ತು ಅವತ್ತಿನ ದಿವಸ ಎಲ್ರಿಗೂ ಮನೆಯಲ್ಲಿ ಊಟವಿರುತ್ತೆ. 3rd September, which is Sunday after next, we are going to meet in the same hall at 10 o'clock. ಮತ್ತು ಅದು ಕಳೆದಂಥ ನೆಕ್ಸ್ಟ್ ಭಾನುವಾರ ನಾವು ಇದೇ ಒಂದು ಸಮಯ ಜಾಗದಲ್ಲಿ ಬರ್ತೀವಿ. 10 ಗಂಟೆಗೆ ಎಲ್ಲರೂ ಬರಬೇಕು. There's going to be All India Campus Conference on 27, 28, 29th of December in Hyderabad. And Kevin needs to be reached out for any announcement for this conference. ಸೊ ಆಲ್ ಇಂಡಿಯಾ ಕ್ಯಾಂಪಸ್ ಕಾನ್ಫರೆನ್ಸ್ ಇರುತ್ತೆ 27, 28, 29 ಡಿಸೆಂಬರ್ 20, 23ರಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. ಅದರ ಫೀಸು 2,800 ರೂಪಾಯಿ ಇರುತ್ತೆ. ನೀವು ಯಾರೆಲ್ಲರೂ ಹೋಗ್ಬೇಕಂತೀರಾ ಕೆವಿನ್ ಸೋದರಿಗೆ ಭೇಟಿ ಮಾಡಿ. We'll watch a quick video about the campus conference. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕದ ವಿಡಿಯೋ ನೋಡೋಣ. Amen. Let's continue to give to meet the needs of our church. ನಾವು ಸಭೆಯಾಗಿ ಅನೇಕ ಜನರ ಕೊರತೆಗಳಿದೆ, ಬಟ್ ಸಭೆಗೆಲ್ಲರೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೊಡೋಣ. There's also going to be Naomi's meeting today at 6:30 p.m. on Zoom. So anybody who is part of that group, please do attend this meeting. ಎಲ್ರಿಗೂ ಸ್ತ್ರೀಯರಿಗೆ ನವಮಿ ಕೂಟವಿರುತ್ತೆ 6 ಗಂಟೆಗೆ. ಯಾರೆಲ್ಲ ಇದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬೇಕಂತ ಆಸಕ್ತಿ ಇದೆಯೋ ಅದಕ್ಕೆ ಭಾಗವಹಿಸಿ. ಅದು ಝೂಮಲ್ಲಿರುತ್ತೆ, ನಿಮಗೆ ಲಿಂಕ್ ಬರುತ್ತೆ. We have few prayer requests, and I want to request the church to kindly pray for these individuals. We have got Chandrakanta from C sector who have got some health challenges. So please take a note of their name, Chandrakant from C sector. ಸೊ ಕೆಲವೊಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಕೋರಿಕೆಗಳಿದೆ, ತುಂಬ ಜನಗೆ ಹೆಲ್ತಿನ ಒಂದು ಇದು ಕೊರತೆಗಳಿದೆ. ಸ್ಪೆಷಲಿ ಚಂದ್ರಕಾಂತ್ ಸಹೋದರು ತುಂಬ ಇಶ್ಯೂ ಆಗ್ತದೆ, ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. Nagraj and Saujanya second baby is in the hospital, so requesting the whole congregation to please pray for their little baby. ನಾಗರಾಜ್ ಮತ್ತು ಸೌಜನ್ಯ ಅವರ ಚಿಕ್ಕ ಮಗು ಇದೆ, ಅದು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಡ್ಮಿಟ್ ಆಗಿದೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಸಹೋದರ ಅವ್ರಿಗೆ ಮೀಟ್ ಆಗಿ. And there's a brother Sagai from Mysore Road sector. 3 days back he went through hernia operation, so requesting everyone to kindly pray for them. ಸಗಾಯಿ ಅಂತ ಬ್ರದರು ಶಾಮರಾಜ್ ಸಿಸ್ಟರ್ I'm sorry, sister, Sagai sister. ಸಿಸ್ಟರ್ ಅವ್ರಿಗೆ ಹರ್ನಿಯ ಆಪರೇಷನ್ ಆಗಿದೆ, ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ನೆನೆಸ್ಕೊಳ್ಳಿ. Amen. Let's all stand up. We will sing a song before we hear the word of God from Kevin. ಆಮೆನ್. ಎಲ್ಲರೂ ಚಪ್ಪಾಳೆ ಮಾಡೋಣ, ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡೋಣ. ರೈಟ್. ಮಹಿಮೆ ಅರಸನೆ ನಿನ್ನ, ಮಹಿಮೆ ಅರಸನೆ ನಿನ್ನ, ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ. ಪರಲೋಕ ರಾಜನೆ ನಿನ್ನ,
ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ ಯೇಸುವೇ ಸ್ತುತಿಸುವೆನು ರಾಜನೇ ಆರಾಧಿಸುವೆನು ಯೇಸುವೇ ಸ್ತುತಿಸುವೆನು ರಾಜನೇ ಆರಾಧಿಸುವೆನು ಮಹಿಮೆ ಅರಸನೇ ಎಲ್ಲ ಹಿಂದ್ಗಡೆ ಚಪ್ಪಾಳೆ ಮಾಡೋಣ ರಾಜಾದಿರಾಜನ ಆರಿಸ್ಬೇಕು ಆಮೆನ್ ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸು ಕೃಪೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯನೇ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಸರ್ವವನ್ನು ವಾಳುವವನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಸರ್ವವನ್ನು ವಾಳುವವನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ನನ್ನಯ ರಕ್ಷಕನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ನನ್ನಯ ಜೊತೆಗಾರನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಜೋರಾಗಿ ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯ ಉನ್ನತ ದೇವಾನಿನೇ ಉನ್ನತ ದೇವಾನಿನೇ ಸಿಸ್ಟರ್ ಪರಿಶುದ್ಧ ದೇವಾನಿನೇ ಟುಗೆದರ್ ಪಾಪದಿಂದ ಬಿಡಿಸಿರುವೆ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿರುವೆ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಮಹಿಮೆ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ ಯೇಸುವೇ ಸ್ತುತಿಸುವೆನು ರಾಜನೇ ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವೆನು ಯೇಸುವೇ ನಿನ್ನ ಸ್ತುತಿಸುವೆನು ರಾಜನೇ ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವೆನು ಮಹಿಮೆ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ ಎಲ್ಲರೂ ಕೂತ್ಕೊಳ್ಳೋಣ All right, good morning, church. Today, for a change, we have the translation in Tamil. காலை வணக்கம் எல்லோருக்கும். Oh, there you go. Okay, so Vijay has been translating after a long time, after being dad of 3 girls, after a long break. Not 3 girls. After a break of 2 girls. Okay, 2 girls. All right, okay. So he already has one, so okay, thank you. So now I know he'll translate accurately. Okay, so we've been learning from the book of Romans, right? நாம் ரோம அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். So anybody has taken notes or remembers what Abraham spoke in the first week of August? முதல் வாரத்தில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் என்ன கற்றுக்கொண்டோம் என்று நாம் எழுதி வைத்து இருக்கிறோமா இல்லை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? So it is like how God made an unrighteous person righteous through his son. ஒரு அநீதியான ஒரு மனிதனை நியாயப்படுத்தி தன்னுடைய குமாரன் மூலமாக நியாயப்படுத்தினதை நாம் அறிகிறோம். How he redeemed us and we are no longer his enemies but his children. நாம் அப்படி இருக்கையில் அப்படி நாம் ஒரு நீதிமானாக மாறுகையில் நாம் இனிமேலும் அவருக்கு எதிரிகளாக இல்லாமல் அவருடைய குடும்பத்தாராக இருக்கிறோம். So
what do you think? Enemies, we were once enemies of God, right? Now we are part of God's family. நாம் எதிரிகளாக இருந்தோம் ஒரு காலத்தில், ஆனால் இன்றோ அவருடைய குடும்பத்தில் ஒருவராக Okay, இருக்கிறோம். and then last week Mark spoke about how we need to be a living sacrifice. கடந்த வாரம் மார்க் சகோதரன் எப்படி ஒரு ஜீவ பலியாக நாம் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். Not to conform to the patterns of this world. இந்த உலகத்தின் பிரகாரமாக நாம் சாயலாக இருக்காமல் இருக்க வேண்டும் என்பதை So கற்றுக்கொண்டோம். I'm continuing from there. அங்கிலிருந்து தொடருவோம். Okay, so why it's important that we don't learn from the world? Sorry. Why it's important, why we shouldn't learn from the world? வார்த்தை வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது? Because I'm not trying to put everything on the world. We'd be lying if the world has serious problems in itself, right? மன்னிக்கும், இந்த உலகத்திலிருந்து நாம் ஏன் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள கூடாது என்பதை நாம் அறிய வேண்டும். We'll be delusional if we believe that world doesn't have evil in it. உலகத்தில் தீமை இல்லை என்று நாம் யோசித்தோமே, ஆனால் அது மாயையாக இருக்கிறது. But we also have to exist in that. ஆனால் அந்த உலகத்தில் தான் நாமும் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. So this is some facts that happen in India. Okay, I'm not putting the visuals because it's disturbing. இந்த உண்மை சம்பவங்கள் இந்தியாவிலே நிகழ்ந்த ஒரு சம்பவங்கள். Okay. அதை நாம் கேட்போம். On the night of August 10th in 2017. I'll say the whole thing. Okay, so there were about 30 children who died in the hospital. 2017 ஆண்டு in the state of Uttar Pradesh. உத்தரப்பிரதேஷ் என்ற ஒரு மாநிலத்தில் 30 சிறு பிள்ளைகள் இறந்தன. Okay, in India, poor hospital health facility has always been a challenge. கண்டிப்பாக நம்முடைய இந்தியாவில் இந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு தர குறைவாகத்தான் இருக்கிறது. The critics say that this happened because the oxygen bill was not paid. இது எப்படி நடந்தது என்று நான் யோசித்து பார்க்கும் பொழுது, அங்கே அவர்களுக்கு பிராணவாயு சுவாசிக்கும் அந்த வாயு கிடைக்கவில்லை என்பதனால் இந்த ஒரு 30 குழந்தைகள் இறந்து விட்டார்கள். Okay, if that did not wake the people up, in 2019 almost 104 infants died in a span of 33 days. இது மாத்திரமல்லாமல் 2019 ஆண்டு 104 சிறு குழந்தைகள் இறந்தன. It was a city in Kota in the state of Rajasthan. ராஜஸ்தான் மாநிலத்தில் கோட்டா என்னும் ஊரில் இந்த ஒரு நிகழ்வு நடந்தது. It's not just the children. This happened in a city of Navi Mumbai in 2015. இது பிள்ளைகளுக்கு மாத்திரம் நடக்குமா என்றால் இல்லை, மும்பையிலும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. A 22-year-old man was kept in the first floor of his own house as a hostage for more than 10 years by his own father. ஒரு 22 வயதான ஒரு ஆண் தன்னுடைய வீட்டிலேயே முதல் மாடியில் 10 வருடங்களாக தன்னுடைய தகப்பனாலேயே அவரை மூடப்பட்டு வைத்திருந்தார்கள். Now imagine, this is the world that we live in, and God has asked us to love the world, right? யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை இந்த உலகத்தை நேசியுங்கள், அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். Now if we think that we can't do anything over here, we have not yet understood the God that we serve. நாம் இந்த உலகத்தில் நாம் இப்படியெல்லாம் செய்ய முடியாது என்று நாம் யோசித்தோமே, ஆனால் நம்முடைய தேவனை சரியாக நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். That is why God has called us and he has given his heart to us. அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்து அவருடைய இருதயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். Okay, we live in a world that is surrounded with evil. நாம் நம்மை சுற்றி தீமைகள் நிறைந்திருக்கிற உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So this was the same problem that was happening in the city of Rome. இப்படித்தான் இதே போன்ற சம்பவம் தான் ரோமாபுரத்திலும் நடந்து கொண்டிருந்தது. Okay, so imagine Paul talking to you all today. He's going to say the same thing. யோசித்து பாருங்கள், இன்று பவுல் நம்மிடத்தில் பேசினால் இதே விஷயத்தை தான் நமக்கு சொல்லுவார். So when you hear evil, what happens to you? தீமை என்பதை நாம் கேட்டோமேயானால் எது நமக்கு தோன்றுகிறது? என்ன தோன்றுகிறது? Do you get overwhelmed? Do you get disturbed?
தீமை என்று யோசித்தோமேனால் பரவாயில்லை, இதற்கு நான் தகுதியானவன் தான் அப்படி யோசிக்கிறோமா? Or do you feel that you need to do something today? இல்லை, இதை குறித்து நான் ஒன்றை செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறோமா? How many of you all want to go after the evil of this world? நம்மில் எத்தனை பேர் தீமையை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று யோசிக்கிறோம்? Not with fight or force, but with love. அதை நாம் போராடியோ அதை நாம் எதிர்த்தோ இல்லை, அதை நேசித்து நாம் பின் செல்ல யோசிக்கிறோமா? Because if we are not fighting, we would definitely feel like, okay, I just have to exist. நாம் தீமையை எதிர்க்கவில்லை என்றால் அதை நாம் சார்ந்து தான் செல்ல வேண்டுமாக இருக்கிறது. If this news has not affected y'all, then you have to understand, has your love for God has grown cold? இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்மை உறுத்தவில்லை என்றால் நம்முடைய தேவனுக்கு நம்மால் இருக்கும் அன்பு வெதுவெதுப்பாக இருக்கிறது என்று அர்த்தம். So as I said, right, God has called us to witness His glory to the world. அதற்காகத்தான் தேவனுடைய மகிமையை இந்த உலகத்துக்கு தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். So my title for today is from the book of Romans chapter 12 verse 9 to 21, but the theme verse is 21. Do not be overcome by evil, but overcome evil with good. இன்று ரோமர் அதிகாரம் 12 ரோமர் புத்தகம் 12 அதிகாரம் 9 21 வரை படிப்போம். ஆனால் இன்று தலைப்பு தீமையை நன்மையால் வெல்ல வேண்டும் என்பதுதான். Okay, we as disciples are called to watch out our life, right? ஒரு சீஷனாக நம்முடைய வாழ்க்கையை கவனமாக பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அழைப்பு. We cannot allow the standards of the world to dictate what we should be doing as a church. உலகத்தில் நாம் நின்று கொண்டு நாம் ஒரு சபையாக என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் யோசிக்க கூடாது. But we live in a culture where the world is strongly among us. நாம் இந்த உலகத்தில் ஒரு கலாச்சாரம் நம்மை சார்ந்து தான் இருக்கிறது. Now imagine every day, right? Every day we are influenced what happens around us. இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கிறதோ அதை சார்ந்து தான் அந்த ஒரு தாக்கத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். What we read, what we hear is tinted with evil. நாம் என்ன படிக்கிறோமோ என்ன கேட்கிறோமோ அவை எல்லாமே கரைப்பட்டு இருக்கிறது. We lose sensitivity to what God has called us for. ஒரு உணர்வு பூர்வம் மற்றவர்களுக்கு ஒரு உணர்ந்து இருக்கும் அந்த ஒரு உணர்வை நாம் இழந்து போகிறோம். If you are not doing anything to respond or fight back against it, we will slowly allow it to enter our lives. இவை எல்லாவற்றையும் நாம் எதிர்த்து போராடவில்லை என்றால் நம்மை நாமே அதற்குள் நாம் நுழைத்து விடுவோம். And that is what will start controlling us. The world will control us, not God. அப்பொழுதுதான் அப்படி நடந்தால் இந்த உலகம் நம்மை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளும், கடவுள் கிடையாது. That is why you have to understand that God redeemed us, gave us salvation, right? And He also asked us to be a living sacrifice till we exist in this world. அதற்காகத்தான் தேவன் நம்மை ரட்சித்து மீட்டு நமக்கு அந்த ஒரு ரட்சிப்பை கொடுத்து இருக்கிறார். So I have 4 points this morning. இன்று 4 தலைப்புகள் இருக்கிறது. We all know that we have to love. நம் எல்லோருக்குமே தெரியும் நாம் அன்பு செய்ய வேண்டும். How many of you all struggle to accept your own self, your own weaknesses? You have difficulty loving your own self the way God loves us. நம்மில் எத்தனை பேருக்கு நம்மை நாமே அன்பு செய்து கொள்வது முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. Okay, we'll go through those 4 points in our life. Okay, what are some things that we need to have? Let's look at Romans chapter 12 verse 9. நம்முடைய வாழ்க்கை முதலாவது புள்ளி ரோமர் 12 அதிகாரம் 9 வசனத்தை பார்ப்போம். Love must be sincere. Hate what is evil. Cling to what is good. உங்கள் அன்பு மாயையாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொள்ளுங்கள். Okay, love must be sincere. The Greek translates to saying that no acting in your love. இந்த ஒரு கிரேக்க மொழியில் இதற்கு ஒரு சின்சியர் உண்மையாக மாயையற்றதாக என்பதற்கு அர்த்தம் நடிக்காமல் இருப்பது. Okay, what is acting? Right? It's not like you put on an act every day. It's like you know that's the right thing to do. You're programmed in such a way that people are watching you. So you are default. Okay, I need to do these things. So you do rather out of, okay, I'm expected to do this. So let me do it. And you feel that, okay, I'm loving a brother. I was upset with this person, but I did not react. I'm loving him.
நடிப்பு என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தோமேயானால் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் யாரோ ஒருவர் பார்க்கிறார் என்பதை பார்த்துவிட்டு அதற்காக நான் எதிர்மறையாக அவர் கேட்டது போல இருப்பது தான் நடிப்பாக இருக்கிறது. That's not what Paul is saying. You're not supposed to just do. It's like, look at this verse in 1 Timothy chapter 1 verse 5. It says, the goal of this command is love, which comes from a pure heart and a good conscience and sincere faith. So you need to have a pure heart. That means your motives are right when you're saying things. When you state things, you're deep down, you don't have any malice. You don't have any bitterness towards that brother, because that's how your heart is. நம்முடைய நோக்கங்கள் அந்த சகோதரியோ சகோதரனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் எந்த ஒரு சஞ்சலப்பும் இருக்கக்கூடாது. Because unless you love like God, it is hard to receive, right? தேவனை போல நாம் அன்பு செலுத்தாவிட்டால் நாம் ஏற்றுக்கொள்ள கடினமாக இருக்கிறது. You check back today. What kind of love are you offering your own self? நமக்கு நாமே நாம் பார்த்துக்கொள்வோம், நம்மை எவ்வளவாக நாம் அன்பு செய்கிறோம். Because the love that Paul is talking about in this passage, Romans 12, is the same love that he spoke in 1 Corinthians chapter 13. இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் பேசுகிற அன்பை தான் கொரிந்தியரிலும் பவுல் பேசிக் கொண்டிருக்கிறார். Okay, I do believe that most of you all are familiar with that chapter. கொரிந்தியர் புத்தகத்தில் எழுதியிருக்கும் அன்பை குறித்து எழுதியிருக்கும் அந்த ஒரு விஷயம் நமக்கு எல்லோருக்குமே தெரியும். So connect with this. Sincere love, right, will not stop loving till the end, because in 1 Corinthians it says love never gives up. உண்மையான அன்பு கடைசி வரையும் இருக்கும். So you will even love when people are at their worst. ஜனங்கள் மற்றவர்கள் எவ்வளவு ஒரு குறைவாக இருந்தாலும் சரி, வெறுப்பாக இருந்தாலும் சரி, நாம் மற்றும் அன்பு செய்து கொண்டே இருப்போம். Because love keeps no record. எதையும் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளாது அன்பு. If you hold on to the statement, right, I'm sure you will always find there is always something to love in a person. அன்பை நாம் புரிந்து கொண்டோமே ஆனால் ஒரு மனிதத்தில் எப்பொழுதுமே ஏதோ ஒன்றை குறித்து அன்பு செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். So when it comes to accepting my own life, I wrestle with it. Why has God not give up on me? Because sometimes my family has given up on me. My friends have given up on me. Sometimes I see people in the church giving up. But God doesn't. And this love is what Paul is saying, that we need to have this. என்னுடைய வாழ்க்கையை பார்த்தோமே ஆனால் ஏன் என்னுடைய தேவன் என்னை கைவிடவில்லை? என்னுடைய சொந்த குடும்பமே என்னை கைவிட்டு விட்டது, என்னை சார்ந்தவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், ஆனால் தேவன் அவர் கைவிடவே இல்லை என்பதை புரிந்து கொள்வோம். So my question for you all this morning is, what will help you to upgrade your standard of love? ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாருக்கும், உங்களுடைய அன்பை தரத்தை உயர்த்த வேண்டுமானால் எது உதவுகிறது? Because we see in Paul's life, right? See, he never walked with Jesus, but he has this revelation of speaking about love to people. And if you see his letters, he's someone who actually went and did what he was saying. பவுல் இயேசுவினிடத்தில் நடக்கவே இல்லை, இயேசுவினிடத்தில் நேரத்தை செலவழிக்கவே இல்லை. ஆனாலும் கூட அவருடைய பத்திரங்களை, அவருடைய எழுத்துக்களை பார்த்தோமே ஆனால் அன்பை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறார். Okay, this is not a knowledge, but this is something a teaching that is from God, right? What will it take for us to imitate this in our lives? அது ஞானம் கிடையாது, ஏதோ ஒன்றை தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டது. நாம் என்ன கற்றுக்கொண்டு இருக்கிறோம்? Start with your own self. Are you in a place where you love yourself, where you are vulnerable, that you don't feel judged by anyone? This is who you are, and God loves you, and you're an open book. யோசித்து பார்ப்போம், நாம் எப்படி இருந்தாலும் நம்மை அன்பு படுத்தப்படுகிறோமா, இல்லை நாம் அன்பு செய்கிறோமா? Because if you don't get this right and what he's going to talk, we're going to find it hard. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் போனால் அவருடைய அந்த ஒரு செய்தி வேறு மாறாக இருக்கும். So the next thing that he says, if love must be sincere, and he says hate what is evil. இரண்டாவதாக
அன்பு உண்மையாக இருக்க வேண்டும், தீமையை வெறுக்க வேண்டும் என்கிறார். Okay, and we all have heard this phrase in our church, right? We have to hate sin, but love the sinner. நாம் எல்லோருக்குமே தெரியும், பாவத்தை வெறுக்க வேண்டும், ஆனால் அந்த பாவியை அன்பு செய்ய வேண்டும் என்று Okay, சொல்லுவோம். we can't love someone unless we hate sin. பாவத்தை நாம் வெறுக்காவிட்டால் யாரொருவரையும் நாம் அன்பு செய்ய முடியாது. Why? Because we always are in a dilemma, right? As parents, as friends, when we see our own fellow brothers and sisters sinning, we don't know what to do because we get caught up in a relational triangle. நாம் எல்லோருமே இந்த ஒரு நிகழ்ச்சியில் செல்லுகிறோம் இல்லையா? யாரோ ஒருவர் ஒரு பாவம் செய்து விட்டால் அதை நாம் எப்படி பார்ப்பது என்று நமக்கு புரியாது. அவரிடத்தில் எப்படி நாம் நடந்து கொள்வது என்பதை நாம் புரியாமல் இருக்கிறோம். So I'm putting this question out today for you all. Okay, what should we do? Okay, when you see someone, a brother or sister in sin. ஒரு சகோதரியோ சகோதரனோ ஒரு பாவத்தில் இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? Okay, so the question, what you can do is, someone can respond by overlooking the sin and continuing to be kind to that person. சரி, பாவம் செய்துவிட்டார், பரவாயில்லை என்று நாம் அவர் அந்த ஒரு பாவத்தை மறந்து அவரை அன்பு செய்யலாம். Okay, or others can respond by despising and rejecting him or her. இல்லை, அந்த ஒரு பாவத்தினால் அவரை வெறுத்து அவரை தள்ளி வைக்கலாம். So what do you think, which is a good response? எது சரியானது? The first one or the second one? முதலாவதா இரண்டாவதா? Okay, we should overlook, right? Okay, how many of you all believe second one is the right thing to do? நம்மில் எத்தனை பேர் இரண்டாவது சரியான விஷயம் என்று யோசிக்கிறோம்? Okay, actually both the responses encourage sin to become an acceptable behavior in the church. இரண்டு விஷயமே பாவத்தை நாம் பார்க்கிறோம் என்பதை புரிகிறது. Okay, the first one allows the person to continue in sin. முதலாவதாக நாம் அப்படி செய்தோமே ஆனால் இந்த ஒரு பாவம் செய்தவர்கள் அந்த பாவத்தில் தொடருவார்கள். The second one makes the church look like a very legalistic church, a very pharisaical church. இரண்டாவது ஒரு பரிசேயத்தனமாக இருக்கும் ஒரு சபையாக குறிக்கிறது. So we can't overlook a sin because you love. God says with sin you can't enter heaven. நாம் அந்த ஒரு பாவத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவனே சொல்லுகிறார், பாவத்தினால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை நெருங்க முடியாது. See, this is where you have to watch out. The world shouldn't influence us. If the Bible says so, we need to do so, but with love. That is where we are in a dilemma, right? We don't know how to love when we see someone doing a mistake or going through sin. இந்த உலகத்தின் தாக்கம் நம்மேல் இருக்காமல் இருக்க நாம் கவனமாக இருக்க வேண்டும். வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்வது நல்லது. Okay, look at this. A proper response is, imagine your house is on fire. யோசித்து பாருங்கள், நம்முடைய வீடு ஒரு நெருப்பு மூட்டமாக இருக்கிறது, நெருப்பு பற்றி கொண்டது. Will you go and destroy your house? வீடை இடித்து விடுவோமா? You will try to turn off the fire, right? அந்த நெருப்பை அணைப்போம். So same way, when you see someone in sin, help them come out of that sin. That is very hard. We can point at a person and say, don't do. That's not going to help. But you continuing to accept that person and that person seeing that it's hurting you, and then you're not giving up on that person, that is what clinging to someone is all about. அப்படித்தான் ஒருவர் பாவத்தில் இருந்தால் அந்த ஒரு பாவத்திலிருந்து வெளிவர நாம் உதவி செய்ய வேண்டுமாக இருக்கிறது. அது நமக்கும் ஒரு வழி கொடுத்தாலும் கூட அது அவர் அந்த ஒரு பாவத்திலிருந்து வெளிவரும் வரை அவருக்கு உதவி செய்வது நல்லது. So we will not destroy the house because it's valuable. We want to save what is left over. Right? Same way with our children or with a brother or sister, when you see someone at sin, don't destroy them further. Sin has actually taken a lot on them. What we have to do is accept them. But imagine staying in a burnt house. It's not very convenient, right? Every day you're reminded what a mistake it was. What could I have done better to save this fire? What could I have done better to watch out for this? Same way we have regrets when we accept someone with sin. எப்படி நம்முடைய வீடு பற்றி கொண்டால் அணைத்து விடுவோமோ, அதை இடிக்காமல் அணைத்து விடுவோமோ, அப்படித்தான் ஒரு பாவத்தில் இருந்தால் அவரை தள்ளி விடாமல் அந்த ஒரு பாவத்திலிருந்து வெளிவர உதவ வேண்டுமாக இருக்கிறது. அப்படி அந்த ஒரு தீயினால் உண்டான அந்த ஒரு பழுதுகள் அந்த வீட்டில் நாம் இருப்போமா?
அந்த வீட்டில் இருந்தாலும் கூட நமக்கு அந்த ஒரு கவலைகள் இருக்கும் அல்லவா? இந்த ஒரு தீயை எப்படி அணைத்திருக்கலாம், இப்போ இது நடக்காமல் இருக்க என்ன செய்திருக்கலாம் என்று யோசித்து கொண்டிருப்போம் அல்லவா? And that is why Paul is saying, cling to what is good, not what is evil, right? Because normally that is what catches our attention, because that is what disturbs us. So when there is evil, there is also good. So Paul is saying, cling to it. The word that is being used over here is cleave. That means one of the translation is also saying glue. So you have to get closer to that person, right? Till the point that person says like, no, even you're going to get disturbed. But you say that it's okay. That is what love means, right? Love is something that you are willing to suffer with someone. எங்கே தீமை இருக்கிறதோ அங்கே நன்மையும் இருக்கிறது. பவுல் சொல்வது போல நன்மையை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். Okay, now you have to make a thing and say that what are some good things that you can make a list and hold on to it. எந்த ஒரு நன்மையான ஒரு விஷயங்கள் நாம் எழுதி வைத்து அதை நாம் பிடித்து கொள்ள முடியும்? நன்மையான விஷயங்கள் என்னென்ன? This is something that as a church, right, we always are very keen on attending the church, studying the Bible, praying, fellowship. That's something that we prioritize, right? ஒரு சபையாக நாம் சபைக்கு வருவது, வேதாகமத்தை மற்றவரிடத்தில் படிப்பது, அப்படி சில விஷயங்கள் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. Okay, so that's something that we are doing. Let us continue to do it. But in order for us to go deeper, we also have to make sure that we are able to accept people with their weaknesses. இவையெல்லாம் சரிதான், அதை நாம் தொடர்ந்து செய்வோம். அதற்கும் மேலாக ஒரு வலிமையற்ற ஒரு மனிதனாக இருந்தால் சகோதரியோ இருக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்வது நல்லது. We are able to point the good in people. மற்றவரிடத்தில் நன்மைகளை நாம் சுட்டிக்காட்டுவது நல்லது. Now imagine what kind of atmosphere that would create in your house, in the church. யோசித்து பாருங்கள், இப்படி செய்தால் நம்முடைய சபையில் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும்? And that is how we remind people that we love. Remember that we can't put an act. This is something that we sincerely do from our heart. And those kind words is going to motivate a person to come out of that sin, because we can't pull someone out of sin. That's their decision. But your deep-rooted love is what is going to enable them to fight that sin. இப்படி செய்தோமே ஆனால் நம்முடைய அன்பு வெளிப்படும். மற்றவர்கள் பாவத்திலிருந்து நாம் கட்டாயமாக அவர்களை வெளியே எடுத்து வர முடியாது, அது அவர்களுடைய முடிவு. ஆனால் நம்முடைய அன்பினால் அவர்களை வெளியேற்ற முடியும். And that is how we need to address our relationship, our things in our heart, right? That is something that we need to look deeper into. இப்படித்தான் நம்முடைய இருதயத்தையும் நாம் பார்க்க வேண்டும், நம்முடைய உறவுகளையும் நான் பார்க்க வேண்டும். Yeah, that's the first level. The next level is in our church. அது முதலாவதாக. இரண்டாவதாக நம்முடைய சபை. Vijay will read Romans 12 verse 10 to 13. ரோமர் 12ஆம் அதிகாரம் 10 to 13. 10 to 13. ரோமர் 12ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரை. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாயிருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். All right, thank you. So the first verse, in verse 9, you saw about this love must be sincere. That's the quality of love. Now Paul is talking about the relational aspect of love. முதலாவது நாம் பார்த்தோம், அன்பு உண்மையாக இருக்க வேண்டும், அது அன்பின் தரமாக இருக்கிறது. இப்பொழுது உறவுகளை பற்றி சொல்லுகிறார். Unless our quality of love has grown to the point where it's matching Christ-like love, we are going to find friction. We are going to find difficulty in accepting each other. எப்பொழுது நம்முடைய அன்பு இயேசுவினுடைய அன்பின் தரத்தில் ஈடாக இல்லையோ அப்பொழுது உறவுகளில் பிரச்சனைகள். Okay, it says devote yourself in loving one another.
சகோதர நேசத்திலே சகோதர நேகத்திலே ஒருவருக்கொருவர் பட்சமாயிருங்கள். Okay, so this is something that I've heard. So that's why I thought I'll share one story. Some of you all might know this person. As a church, we practice, right? If someone doesn't attend the church, someone will go and visit that person in their home. நம்முடைய சபையில் ஒரு பழக்கமாகவே இருக்கிறது. யாரோ ஒருவர் சபைக்கு, ஒரு சகோதரியோ சகோதரனோ சபைக்கு வரவில்லை என்றால் அவரை நாம் போய் பார்ப்போம். I'm sure that was a culture, right? That was a good culture because previously people did not even have their own private vehicles. They relied on bus, and the frequency of buses was also less. But I appreciate those people who took that to their heart and visited. இது ஒரு கலாச்சாரமாகவே இருந்தது, நம்முடைய சபையின் கலாச்சாரமாக. அப்பொழுது எல்லாம் அவர் எல்லாரிடத்திலும் வண்டிகள் இருக்கவில்லை. அப்பொழுது பஸ்ஸில் தான் செல்ல வேண்டுமாக இருந்தது. Okay, do you all know this person? Anybody remembers this face? தெரியுமா? Okay, only Ganesh remembers. Okay, this man's name is Vinay. He used to be part of our church. இவர் வினய், நம்முடைய சபையின் சார்ந்தவர். Okay, this story goes way back in 1997. 1997 வருடம் Some of you நடந்த விஷயம். might not have been born by. நம்மில் சில பேர் பிறந்தும் கூட இருக்க மாட்டோம். Okay, there was a brother who got baptized, and 1 month, it had gone 1 month, and he stopped coming to the church. ஒரு சகோதரன் ஞானஸ்தானம் எடுத்து ஒரு மாதமானது அவர் சபைக்கு வராமல் இருந்தார். So Vinay got little concerned, and he decided to visit this brother. வினய் சகோதரனுக்கு ஒரு கவலையாக இருந்ததினால் அவரை போய் பார்க்க விரும்பினார். So Vinay goes into the government bus to a city that is alien to him. தெரியாத ஒரு நகரத்திற்கு அவர் சென்றார். And then he traveled 14 kilometers. Imagine, he went to a city, ran out of money, and he didn't have any more money to travel. So he took a ride in a cycle, right? Back those days, people did not have bikes, but imagine going on cycle, doubles. அங்கே அந்த நகரத்தில் செல்லும் பொழுது ஒரு 14 கிலோமீட்டர் தூரம் சென்றார். அப்பொழுது அவரிடத்தில் இருந்த காசும் தீர்ந்து போனது. ஒருவரிடத்தில் கேட்டு சைக்கிளில் உதவி கேட்டு சென்றார். Okay, in a village called Anandpura. Anybody knows where that is? Okay, so the Bida guys are talking about it. So this brother was none other than Samuel. Samuel, our breather Samuel, right? This brother had stopped coming for a month, and Vinay takes it to the heart and goes. He doesn't know his address, he doesn't know where. There was some Methodist procession that was going on. So Vinay ended up stumbling on that crowd, and he says, like, do you know so and so person? And they take him to Samuel, and today we have a church because someone reached out, right? Samuel was the first guy who got reached out, and Samuel had a bigger impact in planting the church in Bidar. அந்த ஒரு மாதமாக வராத ஒரு சகோதரர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சாமுவேல், டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு இல்லையா, அவர் தான் சாமுவேல். இவர் வினய் போய் தேடும் பொழுது அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருந்தது தான், போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. சரி, அங்கே போய் எல்லாரையுமே யார் இவர் யாருன்னு கேட்கும்போது அவங்க கூட்டிகிட்டு போய் சாமுவேலை தெரிவித்தாங்க, காண்பிச்சாங்க. இப்பொழுது பீதரில் ஒரு சபை இருக்கிறது. அந்த பீதர் சபைக்கு முதலாவதாக வந்த ஒரு மனிதர் தான் சாமுவேல். See, that is what happens when you take things very seriously, right? As a church, we are very concerned about reaching out to our own brothers and sisters, and you don't know in what ways it will impact. இது இப்படியாக நாம் செய்வது ஒரு முழு மனதோடு நாம் செய்தோமே, ஆனால் நமக்கு தெரியாது அதோட பிரதிபலன் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது, ஆனால் அது நடக்கும். Vinay was leading Mysore Road ministry. He stopped coming many years back. I do believe what he has done has impacted many. வினய் மைசூர் ரோட் மினிஸ்ட்ரியில் இருந்தார். அவர் செய்த விஷயங்கள் எவ்வளவு பேருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று நாம் யோசிக்கிறோம். And that is what happens when you decide to serve the living God. இப்படித்தான் அந்த நம்முடைய தேவனை நாம் தேவனுக்காக ஊழியம் செய்தால் இப்படியான காரியங்கள் நடக்கும். How many of you are passionate to serve God? எத்தனை பேருக்கு தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம்? Even if you are not passionate, remember one thing: if you serve God, you will remain faithful.
நாம் உற்சாகத்தோடு இருக்கவும் தேவையில்லை. தேவனுக்கு நாம் சேவை செய்தோமே ஆனால் நாம் விசுவாசமாக இருப்போம். More than that, God will honor that service. அதற்கு அப்பாற்பட்ட விஷயம், அந்த ஒரு சேவையை தேவன் மதிப்பார். Look at this interesting passage in John chapter 12 verse 26. Whoever serves me must follow me, and where I am, my servant will also be. My Father will honor the one who serves me. Now imagine that, being honored by a God who gave up his life for you. Right? How emotional that is. And this is where our love grows in us. யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்கிறது போல, தேவன் அவருக்கு செய்த ஊழியக்காரனை மதிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. The best way you can honor a person is by serving that person. ஒரு மனிதனை மதிக்க வேண்டுமா, அவருக்கு சேவை செய்யுங்கள். Not because we need volunteers to serve, we need people, because what happens when you serve is you are able to connect to God and God's people. It's not easy, but if you do, you're actually exercising your own faith. நாம் சேவை செய்தோமே ஆனால் தேவனும் தேவனுடைய ஜனங்களையும் நாம் உணர்கிறோம். And that is when we are able to understand how important for God it is that we need to love each other. அப்படியாக இருக்கையில் தேவனுக்கு நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வது தேவனுக்கு எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். Because what comes later is going to get even more harder. If you are not able to love yourself, if you are not able to love our fellow brothers and sisters, it's going to be harder for us to love people in the world when we see this is what they did. And imagine you're studying the Bible with them, instead of talking about love, you're going to say like, what you did was wrong. What you did, you have to undo. So we are not able to accept that person. நம்மை நாம் அன்பு செய்யாவிட்டால் நம்மை சுற்றி இருக்கும் சகோதர சகோதரிகளை நாம் அன்பு செய்யாமல் போனால் உலகத்தில் இருப்பவர்களை எப்படி அன்பு செய்ய முடியும்? ஒருவரிடத்தில் நாம் வேதாகமத்தை கற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய கதைகளை சொல்ல முடியுமா? நம்மில் இருக்கும் அந்த ஒரு அன்பை அவருக்கு தெரிவிக்க முடியுமா? அப்படி இல்லாமல் நீர் செய்வது தவறு, அவர்களுடைய தவறுகளை தான் நாம் சுட்டிக்காட்ட முடியுமாக இருக்கும். Yeah, we are supposed to bless those people who are persecuting us. Can you imagine that? யார் நம்மை துன்புறுத்துகிறார்களோ அவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டுமாக இருக்கிறது. I can't even digest that, right? Because I feel like, man, like, hey, it's a difficult task. அது ஒரு கடினமான ஒரு விஷயம். அதை நாம் எப்படி ஜீரணித்துக் கொள்ள முடியும்? It's a hard reminder, because yesterday when I was traveling, I'm sure you all have faced some road rage in the city of Bangalore traffic. எவ்வளோ பேர் ரோட்ல சண்டை போட்டீங்க? Okay, so nothing happened. My handle happened to rub someone who was a pillion, who was coming in Activa, right? I was standing, this guy just came, and he happened to pass. And he was being sarcastic. Should I remove my hand and keep for you? So that triggers me. He spoke in Hindi. Bhai sahab, haath nikalu. So இவருக்கு நடந்த ஒரு நிகழ்வாம் இது. இவர் வண்டி ஓட்டி கொண்டு போகும்பொழுது இன்னொருத்தர் வந்து பின்னாடி உட்காந்துருக்கிறவர், இன்னொரு வண்டியில் பின்னாடி உட்காந்துருக்கிறோட கை இவருடைய கைக்கு உரசிடுச்சான். அவர் வந்து அவர் கை இவர் கையை உரசிடுச்சு. அப்போ வந்து அவர் வந்து ஒரு மாதிரி பார்த்தாராம், நான் ஏன்னா உனக்காக என் கையை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டு. So when someone behaves sarcastically, something disturbs me. I feel like I need to do something about it. இப்படியாக ஒருவர் ஏதாவது செய்தால் நமக்கு சரியாக படுவதில்லை. So because I'm preparing this lesson, it's registering, okay, love your enemies. Like he's not even my enemy, he's a stranger, right? I don't know whether he saw me again, but in my mind I said like, man, don't give up. But you see that even a stranger, right, he's not even my enemy. Now if he was my enemy, then imagine I would have thought about it, next day I would have got up, why didn't I even it with him? இப்படி இவர் இந்த ஒரு செய்தியை தயார் செய்து கொண்டிருந்த அந்த ஒரு நிகழ்வு,
அப்பொழுது தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்பொழுது அவருக்கு யோசனை வந்ததாம். அவர் என்னுடைய எதிரி கூட இல்லை, எனக்கு யாருன்னு தெரியாத ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. அப்பொழுதே அந்த ஒரு எதிரியாக இருந்தாலும் கூட எனக்கு அந்த ஒரு யோசனை இருந்திருக்கும், நான் ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும் அப்படின்ற ஒரு யோசனையில் இருந்தார். So imagine that if you're a person who keeps record of every wrong that happened, it becomes harder for you to love. யோசித்து பாருங்கள், நம்மை குறித்து நமக்கு எதிராக நடக்கும் விஷயங்களை எல்லாமே நாம் ஒரு பட்டியல் போட்டுக்கொண்டு எழுதி வைத்து கொண்டிருந்தோமே, ஆனால் அன்பு செய்வது எவ்வளவு ஒரு கடினம். Not just loving your family or your spouse, but even anyone, because there's so much wrong that you're carrying. Your heart is filled with so much of evil, not by choice, but you just have a desire to keep everything inside. இப்படி பட்டியலாக நாம் வைத்து கொண்டே இருந்தோமே, ஆனால் நம்முடைய குடும்பத்தை விட்டு விடுங்கள், மற்றவர்களை கூட நாம் அன்பு செய்ய முடியாது. So that is why Paul is saying do not curse. He's reminding us, because it's a nature, it's natural for us to react that way. அதற்காகத்தான் பவுல் சொல்லுகிறார், சபிக்காதீர்கள், ஏனென்றால் அது ஒரு இயற்கையான ஒரு குணமாக இருக்கிறது, நாம் கவனமாக இருக்க வேண்டும். If you check back any social media, right, the rage is filled. When something goes wrong, they want to punish that person. Nobody goes back and says like we need to forgive that person. The world will never say that language, only Christians will. But if we stop speaking that language in our families, in our church, then we are not going to carry God's mission. We might lose that passion for God. உலகத்தில் பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு சாபம் இருக்கிறது. யாரோ ஒருவரை பிடிக்கவில்லையா, பல விஷயங்களை நாம் எழுதுகிறோம், பல விஷயங்களை நாம் போஸ்ட் பண்ணுறோம், அவர்களை போஸ்ட் பண்ணுறதை நாம் பார்க்கிறோம், அவர்களை சபித்து செய்வதை பார்க்கிறோம். But we have to honor people. ஆனால் நாமோ மற்றவர்களை மதிக்க வேண்டும். Now it's going to be harder, right? The next point Paul is talking about that enemies. Right? With our enemies, how should we respond? ஒரு எதிரியாக இருந்தால் நாம் அவர்களை எப்படி கவனிக்க வேண்டும்? Anybody has any enemies here? இங்கே யாருக்காவது எதிரிகள் இருக்கிறார்களா? Okay, it says do not repay evil for evil. So imagine this is what was happening in the city of Rome. Right? தீமைக்கு எதிராக தீமை செய்யாத இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் ரோமர் புறத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. Now imagine this. Look at Matthew 10:36. Man's enemies will be the members of his own household. மத்தேயு 10:26, ஒரு மனிதனின் எதிரி தன்னுடைய வீட்டில்தான் இருக்கிறான். Now you're like confused. Like what should we do? நான் என்ன செய்ய முடியும்? See, that is what, if you practice this sincere love, you're not going to get stuck with these pain and this anger and rage, right? That's something that I keep telling myself, but I'm by default, right? Any sarcasm, anything, I forget that I have to respond Christ-like. இப்படி இருக்கையில் உண்மையான அன்பை நாம் பழகினோமே, ஆனால் இவைகளை தவிர்க்கலாம். Because the Bible says don't avenge. In 17 to 21 it says, வேதகம் சொல்லுகிறது, பழி தீர்க்காதீர்கள். Because God is a God of vengeance. ஏனென்றால் தேவன் அதை பார்த்து கொள்கிறார். Because when we take vengeance, right, it actually disturbs us internally. நாம் அந்த ஒரு பழியை தீர்த்தோமே, ஆனால் அது நமக்கு கவலைக்குரியதாக இருக்கிறது. You're going to grow more bitter and more upset and more angry. அது நம்முடைய கவலையை அதிகமாகத்தான் ஆக்கும். Sometimes most of the conflicts come because of misunderstanding and our way of interpreting things, right? So most of that is because of that. எதையோ நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் போவது மற்றும் நாமே ஏதோ ஒன்றை யோசித்துக் கொள்வது, இப்படியாக இருக்குமா என்பதை யோசித்துக் கொண்டு இருப்பது தான் கவலைக்கு உண்டாக்குகிறது. And of course some people are difficult to love. The Bible says that bear with them. சில பேருக்கு அன்பு செய்வது கடினமாக இருக்கிறது. வேதாகமம் சொல்லுகிறது, அவர்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். I'm sure someone out there would be thinking, I should not be in this church. கண்டிப்பாக இங்கே யாராவது யோசித்து, இந்த ஒரு சபையில் நான் இருந்திருக்க கூடாது என்று யோசிக்கலாம். I'm sure you might have someone like that. கண்டிப்பாக நமக்கும் யாராவது ஒருவர் அப்படி இருக்கலாம். Because I also have someone like that, but I have to wrestle deep down that in order for me to have this pure love, I need to free my heart. ஏனென்றால் எனக்கும் அப்படி ஒருவர் இருக்கிறார். அதை நான் எப்படி சந்திப்பேன் என்றால் அந்த ஒரு உண்மையான அன்பினால் தான் முடியும். Our goal is not to have enemies.
நம்முடைய நோக்கம் எதிரிகளை வைத்துக் கொள்வது அல்ல. Because whether you like it or not, we will have enemies. நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ எதிரிகள் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார்கள். Our calling is to love our enemies. ஆனால் நம்முடைய அழைப்போ அந்த எதிரிகளை அன்பு செய்வதுதான். And that is what we saw, we have heard this so many times, right? On the cross, a criminal, right, was witnessing something that Jesus was doing, right? His heart was blown away. நாம் பார்க்கிறோம் அல்லவா, சிலுவையில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் பக்கத்திலே அந்த ஒரு பாவி இருந்தான். இயேசு செய்ததை பார்த்து உணர்ந்தான். So God continued to love, right? Every point of our life, our goal is to keep growing in our love. தேவன் தொடர்ந்து அன்பு செய்து கொண்டே தான் இருப்பார். அப்படிதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அன்பு செய்ய வேண்டும். And that is what Paul is teaching throughout. இதுதான் பவுலுடைய செய்தியாகவே இருக்கிறது கடைசி வரைக்கும். We are not to respond how the world responds because we are so caught up, right? We see some pain, we want to react. We see something. So if we all stay in one retreat and we start living together, I guess we will change much faster. But we keep going back. So you need to keep wrestling this. இந்த ஒரு உலகம் எப்படி இந்த விஷயங்களை பார்க்கிறதோ அது நமக்கு தாக்கத்தை உண்டாக்குகிறது. அந்த ஒரு தாக்கம் நம்மேல் இருக்காமல் இருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். So let us continue to hold on to what is good in our lives, in others, even in our enemies. நன்மைகளை பற்றி கொள்வது நல்லது. நம்முடைய வீட்டிலாகட்டும் வெளியிலாகட்டும் எதிரிகளிலும் கூட நன்மைகள் இருந்தால் அதை பற்றி கொள்ள வேண்டும். Just like you know, right, if the enemy comes within your own family, you can't disown him. If you disown, it will affect you eventually. நம்முடைய வீட்டிலேயே அந்த ஒரு எதிரி இருந்தாலும் நாம் தள்ளி வைக்க முடியாது. அப்படி தள்ளி வைத்தோமே ஆனால் அது நம்மை பாதிக்கும். So let us not follow the standard of this world, but the standard of the Bible becomes very harder. That is why we have groups. That is why we can vent out with each other and say that it's harder for us to practice what God is asking us to do. இந்த உலகத்தின் தரமோ நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதன் பிரகாரமாக நான் செல்ல முடியாது. வேதாகமத்தின் தரமோ அது கடினமாக இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த ஒரு கூட்டத்தில் சேர்ந்து நாம் அதை உதவி எடுத்துக்கொள்ள முடியும். Because loving our enemies is unnatural. It's something that a superhuman can do. But you are like that because you are son of God. ஒரு எதிரியை அன்பு செய்வது என்றால் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இயல்பாக அது வருவதில்லை. நாமும் ஒரு உன்னதமான ஒரு ஹீரோவும் கிடையாது. அதை நாம் மெதுவாக கற்றுக்கொள்ள வேண்டுமாக இருக்கிறது. Just wanted to remind you about David and Saul, right? When David became the king, when he was appointed, Saul was after him. But David said that I'm not going to touch this person. தாவீது மற்றும் சவுலுடைய கதைகள் நமக்கு தெரியும் அல்லவா? தாவீது சவுலுக்கு பின்பாக ஒரு ராஜாவாக அவர் தெரிந்து கொண்ட பின்பு சவுலை நான் தொடமாட்டேன் என்ற ஒரு உறுதியில் இருந்தார். So let us all rise up, not here but in our hearts, right, to stand up against the world. To defeat evil, we need to defeat the evil in us. நம்முடைய இருதயத்தில் இந்த உலகத்திற்கு எதிராக நாம் நிற்க வேண்டுமாக இருக்கிறது. எப்பொழுது அந்த ஒரு தீமைக்கு எதிராக நாம் இருக்க வேண்டுமாக இருக்கிறது. Christ has already done in our lives. Let's not be the saviors anymore for our lives. So let's give up fighting for something that God has already brought victory in our lives. தேவன் நம்மிடத்தில் அவர் ஏற்கனவே அந்த ஒரு போராட்டத்தை செய்து விட்டார். நமக்கு நாம் போராடாமல் அந்த ஒரு போராட்டத்தை விட்டு விடுவோம். And let us continue to do good, right? தொடர்ந்து நன்மையை செய்வதை தொடர்வோம். So let's pray. ஜெபிப்போம். Oh Lord, Heavenly Father, thank you, Lord, for these passage in the Bible, Lord. I know the standard of your love is completely different from this world, Lord. It is going to overwhelm us at times. But the Bible says that through your Spirit, you have enabled your love into our hearts, Lord. But we live in a world where we are influenced. Our minds are caught up with our pain, the things that hinders us. But I pray, Lord, that help us so that we could entrust those things into your hands, Lord. Because trying to deal with it actually disturbs us. It takes away our joy, our peace. But I pray, Lord, that you're a Father who wants us to even love our enemies, Lord. Lord, I pray that you give us that heart so that we are able to
experience your love in our lives, Lord, so that we can offer that to our brothers and sisters and even extend it to our enemies, Lord, because that is what you have called and asked us to overcome evil with good. Seems like impossible, but through you, it is possible. And I pray that you give each and every one that strength so that they can go back and fight this battle, which is not going to be easy. Through you, we can overcome. I want to submit everyone in your hands, and I pray, Lord, that we take it to our heart, that we are able to imitate your love, and we are able to offer that love to our families, to our brothers and sisters. And I want to submit all these things in your hands. In the name of Jesus Christ, I pray. Amen. Let's have a great time of fellowship. Thank you for joining.